श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 6வது அத்தியாயத்தில் தியான யோகத்தில் 5வது ஸ்லோகம். உத்தரேத்தாத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதயேத் ஆத்மைவ ஹி ஆத்மானோ பந்துராத்மைவ ரிபுராத்மனः. உத்தரேதாத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதயேத் ஆத்மைவ ஹி ஆத்மானோ பந்துராத்மைவ ரிபுராத்மனः. உத்தரேதாத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதயேத் ஆத்மைவ ஹி ஆத்மனோ பந்துராத்மைவ ரிபுராத்மனः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? ஆத்மனா தன்னாலே, ஆத்மானம் தன்னையே, உத்தரேத் உயர்த்தி கொள்ள வேண்டும், தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும். எப்படி அப்படின்னு கேட்டால், இதுபோல தியானம், இடைவிடாது தியானம், மனதில் ஒருமுகப்பட்ட மனம், அப்புறம் எப்பொழுதும் இறைவனுடைய திருநாமங்களை சொல்லி கொண்டிருப்பது, கர்மாவை விடாது செய்வது. இதனால் என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய வாழ்வில் நம்ம ஏற்கனவே ஒரு லெவலில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து தன்னைத்தானே இதுபோல் இடைவிடாத கர்மங்களினால் தன்னை தான் உயர்த்தி கொள்ள இயலும், உயர்த்தி கொள்ள வேண்டும். அதுதான் வழி. மேலும் ஆத்மானம் தன்னை ந அவசாதையேத் ஒருபொழுதும் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளக்கூடாது. தாழ்த்தி கொள்ளக்கூடாதுன்னு சொன்னால் பேச்சு விஷயத்தில் நான் எனக்கு ஒரு அறிவில்லைப்பா, நான் ஒரு மூலகட்டம்பா அப்படின்னு கேஷுவலாக பேசுகிறத பற்றி பெருமாள் இங்கே சொல்லலை. தனக்கென்று தான் என்ன பிறப்பெடுத்திருக்கிறோமே, ஒரு குலத்தில் பிறந்திருக்கோம், தனக்கென்று பிறப்புக்கு ஏற்ப சில கர்மங்கள் அனுசரிக்க வேண்டும். பிறப்பின் அடிப்படையில் சில செயல்களை செய்து கொண்டிருக்க வேண்டும். பிறப்பின் அடிப்படையில், ஏன்னா கர்மவசாத்து காட்டிலும் பிறப்பின் அடிப்படையில் சில கர்மங்கள் கட்டாயமாக நம்மளிடையே வரப்படுகிறது. ஏன்னு கேட்டால், இந்த பிறப்பின் அடிப்படையில்னு அந்த வார்த்தையை ஏன் சொல்கிறோன்னு கேட்டால், பெருமாள் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே அர்ஜுனனுக்கு தான். அர்ஜுனன் தான் குழப்பின்னு இருக்கான். நான் சண்டை போட மாட்டேன், இவாள்லாம் எனக்கு ரொம்ப உறவுக்காராளாக இருக்கும், எங்கள் தாத்தாவாக இருக்கும், எங்கள் குரு இருக்கும், இவாள்கிட்ட போய் சண்டை போட்டு ஜெயிச்சு அப்படியான எனக்கு என்னத்துக்கு ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறான். இது மறுபடியும் இங்கே பெருமாள் இங்கே என்ன யோசித்துக்க சொல்கிறார்? நீ சண்டை போடுறதுன்னு வந்துட்டு அப்புறம் இவா உறவுக்காரன், அவன் தம்பி, அவன் பெரியப்பா பையன், அவன் சித்தப்பா பையன்லாம் சொல்லிட்டு வரக்கூடாது. சண்டை போடுறதுன்னு வந்துட்டா வந்துடணும். அது எல்லாத்துக்கு மேலே நீ ஒரு ராஜா, உன்னுடைய கடமைகள் என்ன? இந்த ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணணும். இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், ஏற்படக்கூடிய துன்பங்கள், அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அந்த நிவர்த்தி செய்து கொள்றதுக்கு நீ என்ன பண்ணணும்? முயற்சி செய்யணும். ராஜான்ற முறையில் உன்னுடைய கடமைகளை செய்யணும். உங்கள் அண்ணா ராஜாவாக இருந்தால் ராஜாவோட ஒரு சேவகன் நீனு அப்படின்னு சொல்லி இந்த வேலையெல்லாம் நீ விடாத செய்யணும். அதனால் கர்மான்னு சொல்லும்பொழுது யார் யாருக்கு பிறப்பின் அடிப்படையில் எந்த கர்மாக்கள் விதிக்கப்பட்டனவோ அவையை விடாது செய்ய வேண்டும், அவைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். அதனால் தன்னை இது நான் செய்ய மாட்டேன்பா, இதெல்லாம் எனக்கு பண்ண முடியாதுப்பா, நான் அப்படி இல்லைப்பான்னு. அப்போ பிறப்பை எடுத்த பிறகு இது எனக்கு கையிலாகாதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவசியம் அது என்ன பண்ணணும்? விடாது செய்ய வேண்டும். தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளக்கூடாது. மேலும் நிச்சயமாக தானே தனக்கு பந்து. இந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரத்துக்கு இருக்கிற கனெக்ஷன் என்ன? இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்துக்கு துணை உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மா தான். இந்த ஆத்மா சரீரத்தில் இருக்கே, அதுக்கு யார் பந்து? இந்த சரீரம்தான். இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு ஒரு நாள் என்ன பண்ணோம்? ஒன் ஃபைன் மார்னிங்கோ இல்லை ஒரு ஃபன் வெரி டார்க் நைட்டு அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ண சொல்லாத கொள்ளாத டபக்கான கிளம்பி வெளியில் போயிட்டே இருக்கும். அதுக்கு இங்கே மூச்சு எவ்வளோ நாளைக்கு இந்த சரீரத்து மூலமாக மூச்சு விட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அது இல்லாத சமயத்தில் திடீர்னு என்ன பண்ணோம்? சொல்லாத கொள்ளாத ஒரு நாளைக்கு கிளம்பி அது போயிட்டே இருக்கும். அதனால் தனக்குத்தானே பந்து, தனக்குத்தானே உறவினன் அப்படின்றத புரிஞ்சிட்டமான ஆத்ம ஏவ தானே தனக்கு என்ன எதிரியாகவும் இருக்கும். அதாவது ஆச்சாரியர் சில வார்த்தைகளெல்லாம் சொல்லி கொடுப்பார். தன்னுடைய வார்த்தையே தனக்கு நல்ல நட்பாக அமையும், தன்னுடைய வார்த்தைகளே தனக்கு எதிரியாகவும் அமையும். ஏன்னா பேச தெரியாது பேசினா தவறான வார்த்தைகளை சொல்லிவிட்டா அதுவே நம்மளுக்கு இக்கட்டான நிலைமைகளை கொண்டு தரும். அதனால் எந்த திக்கில் போனாலும்
பூமியில் இருக்கிற 4 திக்கு 6 திக்கு 8 திக்குலேயும் போனாலும் நம்மளுக்கு உண்மையை தேடி கண்டுபிடிச்சிக்கணும், தர்மத்தை அனுசரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த தர்மன்றது தனியாக ஒரு இடத்துல பார்த்து தெரிஞ்சிக்க முடியாது. தனக்குத்தானே பந்து, தனக்குத்தானே என்ன எதிரி அப்படின்றத மனசில் வாங்கிண்டா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவன், அந்த ஜீவனுக்கு அதுக்கு அந்தர்யாமி யார்? ஸ்ரீமன் நாராயணன். எதிர உட்காண்டிருக்க தேர்தட்டில் இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணர் தான். அந்த கிருஷ்ணரோட அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவனோட கூட அதுக்கு அந்தர்யாமியாக இருக்கிற ஸ்ரீமன் நாராயணனோட கூட ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் பேசுகிறதுக்கு நம்ம எல்லாருமே பழகிக்கலாம். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, அதை நம்ம சொல்லி பார்த்துக்கிறோம். இது எல்லாரும் அனுசரிக்கலாம் கூட. நம்மக்கிட்ட இருக்கிற எத்தனை பிரச்சனை இருந்தாலும், நம்ம அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தம்பிக்கு உடம்பு சரியில்லை, இல்லாட்ட நம்மளுக்கே உடம்பு சரியில்லை, வேகமாக நடக்க முடியல, ரொம்ப நாளுக்கு நாள் குண்டாக போயிட்டே இருக்கும், சரீரத்தில் ஸ்தூலமாக போயிருக்கு, ஸ்தூல சரீரமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஸ்தூல சரீரமாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிறது சூக்ஷ்மமான உசுறு தான். அந்த உசுருக்கு அந்தரியாமே ஸ்ரீமன் நாராயணன் தான். அப்படின்னா இந்த கடைசி 2 வார்த்தையை மட்டும் நினைவு வச்சுட்டோமான நம்ம ஒரு நாளும் ஒரு சாயங்காலம் தினம் 6:15க்கு எந்த வேலை இருந்தாலும் அப்படியே நிறுத்திட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்ரீமன் நாராயணனோட கூட ஒரு 2 மினிட்ஸ் பேசிக்கலாம். இது எப்படி இருக்கு? அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்ரீமன் நாராயணனோட நம்ம பேசுகிறோன்னு வைங்களேன், அது எல்லா கான்ட்ராக்டு எல்லா சமாச்சாரம் எதாக இருந்தாலும் எல்லா ஷேரிங்கும் அந்த பெருமாள்கிட்ட தான் சொல்கிறோம். எப்படி ஏன்னு கேட்டால், இது மாதிரி ஆயிடுத்துப்பா, நேத்திக்கெல்லாம் ரொம்ப 2-3 தடவை பொய் சொல்ல வேண்டி வந்தது, சில இதெல்லாம் மருந்து தயார் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, தளிகையே பண்ணிக்க முடியல, அப்புறம் பசங்கள்லாம் பேரம்பேத்தியெல்லாம் ரொம்ப படுத்துறது, இல்லை நம்மளே என்ன சின்ன பசங்களாக தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நாளையிலேருந்து நன்னா பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு எது வேணுமா இருந்தாலும், என்ன கான்வர்சேஷனாக இருந்தாலும் அதை அந்த பெருமாளோட ஒரு 2 நிமிஷம் பேசி வச்சுக்கிறது. இது நிச்சயமாக பெருமாளுக்கு தெரியும் தான். அவருடைய ஒரு கண்காணிப்பு இல்லாமல் நம்மளை சுற்றி எதுவுமே நடக்காது. எது நடக்கிறதா இருந்தாலும் சுவாமிக்கு தெரியும் தான். ஆனால் அந்த ஒரு நம்பிக்கை வரத்துக்கு முன்னாடி நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற பெருமாளுண்ட ஒரு நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் அப்படி நம்ம இதை பேச துவங்கினா அது என்ன ஆகும்னு கேட்டால், 4ஆம் வட்டத்தில் இந்த 2 நிமிஷம் பேசுறதுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் அதிகமாகும். அப்போ என்ன ஆகும்? மனம் அமைதிப்படும். நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல பத்திரமா சொல்லிட்டோம்பா. நம்ம சொல்கிறோம்ல, சில பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம் சொல்லும், எங்கள் அப்பா போலீஸ்காரம்பா, நீ வாப்பா உன்னை மாட்டி விட்றம்பா, எங்கள் அப்பா கிட்டே சொல்லி விட்றம்பா அப்படின்னு சொல்லிவிட்டா அது என்ன நடக்கும்? நிஜமாவே போலீஸ்காரன் பள்ளிக்கூடத்துக்கு வருவானா? நம்மளுக்காக நம்ம அப்பா கிட்ட எதானு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால் அதனோட கான்சிக்வன்ஸ்லாம் அந்த குழந்தைக்கு தெரியாது. குழந்தையின் மனம் எப்பொழுதுமே என்ன இருக்கும்? குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணாது, அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இது மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு வரத்துக்கு நிஜமாகவே ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் சொல்லிட்டோம்னா அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை வேண்டிதான் இருக்கும். அந்த நம்பிக்கை கூட நடைபெறுமா வராதா அது கூட அதுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அதுக்கு கான்ஃபிடன்ஸ் தெரியவே தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும், நம்ம இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்தராத்மாவுக்கு இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் கூட பேசும்பொழுது நமக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் அங்கே சொல்லி முடிச்சுட்டோம். நம்மளுக்கு நாளைக்கு கடைக்கு போகணும், சாமான்லாம் வாங்கிக்கணும், கிருஷ்ணா அனுகிரகம் பண்ணு, என்னோட கூட துணைக்கு வா, ரொம்ப தூரம் நடக்க வேண்டாம், இருந்தாலும் நான் போகும்போது என்னோட துணைக்கு வா, தயவு பண்ணி எனக்கு கிருப்பை பண்ணு அப்படின்னு நம்ம கேட்டுண்டு வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். இதுபோல் ஒரு பேசுகிற பழக்கம் என்ன பண்ணோம்? தொடர்ந்து இதுவே இந்த கர்மாவை விடாது செய்யினா நல்ல புத்தி வரும், தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்கிறார்ல, தனக்குத்தானே பந்து தான் அப்படின்னு சொல்லிக்கிறார்ல. அதனால் அதுபோல் வரும்பொழுது எல்லாம் இருப்பதெல்லாம் உன் மனத்திலேயே இருக்கிறது. அதனால் மனத்தில் இருக்கிற ஸ்ரீமன் நாராயணனோட கூட தினமும் 2 நிமிடங்கள் பேசக்கூடிய ஒரு பழக்கம் என்ன பண்ணோம்? நம்மளை மேலும் மேலும் தெளிவுபடுத்தும், மேலும் மேலும் உயர்த்தி தரும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துப்போம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.